சிஎஸ்கே எந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லாரும் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தன் இந்த பக்கத்துல வந்து கிளம்பி வரான். ஏன்னா ரீடைன் எல்லாம் எப்படிங்கண்ணே, எந்த பிளேயர்ஸ் நம்மளுடைய சிஎஸ்கே ட்ரேட் பண்ண முடியும், ஆப்போசிட்ல இருந்து அவங்கள வாங்கலாமா, இந்த டீம்ல இருந்து இவங்கள வாங்கலாமா அப்படின்னு பல பேர் பல கேள்விகளை கேட்டுக்கிற நேரத்துல ஒரு சொல்றேன் அப்படின்னு சிஎஸ்கே வந்து இன்னும் இந்த ட்ரேடிங் விஷயத்தை ஒரு ஹோல்ட்லயே வச்சுக்கிட்டு ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. ஏங்க நவம்பர் 1ஆம் தேதி ஆக போதுங்க, அக்டோபர் 28 ஆயிருச்சு, இன்னுமா ட்ரேடிங் எப்படி நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆனா போங்க, நீங்க உங்களுக்கு பொறுப்பே கிடையாது அப்படின்னு மக்களுக்கு வந்து வச்சுட்டு இந்த நேரத்துல இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் உங்களுக்கு சிஎஸ்கே ட்ரேடிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் முதல்ல இருக்கா இல்லையா. அப்படியே ஒருவேளை பண்ணுச்சுன்னா அது எந்த வீரர்களை பண்ணும், அதாவது வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மை டியர் buddies, hi from பாலா. ஐபிஎல் 2026 ஒரு நல்ல சீசனா அமையணும் அப்படின்னு பல டீமுகள் வந்து கனவு கண்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த கனவுல கனவு காண்றது யாரு அப்படின்னா நம்ம சிஎஸ்கே. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்கள்ல 2025 வாங்கின அடிவாரி ஒரு அடியா வாங்குனதே இல்லடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற சிஎஸ்கே இந்த 2026 அடிச்சு பொளக்குறதுக்காக பிளான போட்டுட்டாங்க. ஆல்ரெடி பிளேயிங் சில விஷயங்கள் அப்படி பட்டி டிங்கரிங் பார்த்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சீசன் அடடா நம்ம வாங்குனவங்கள விட அவங்க அடிபட்டதுக்கு அப்புறமா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் ரொம்ப அற்புதமா இருக்காங்கப்பா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பேக் பண்ணு, அப்ப வாங்கி வச்சவங்க அவங்கள வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டு இந்த நேரத்துல அந்த தூக்கி வண்டியில ஏத்து வண்டி ஏத்துறா. ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இந்த ட்ரேடிங் விண்டோ எப்ப இருக்கும், எப்ப முடிய போகுது, இப்ப லைவ்ல இருக்குது இந்த ட்ரேடிங் விண்டோ. முடிய போறது நவம்பர் 15ஆம் தேதி. இந்த ரிட்டன்ஷன் நீங்க சொல்ற அந்த நாள் வந்து அதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாரும் ட்ரேடிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த டைமுக்குள்ள வந்து என்ன ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்னு பாத்துருவோமா. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்ல எதையாவது ஒண்ணு சொல்லியா அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்ல இருந்து எல்லாரும் காத்துக்கு இருக்காங்க. சிஎஸ்கே இங்க இருந்து நான் எவனு கொடுப்பேன் எல்லாம் ஆமலா பாக்குறாங்களே, சஞ்சு சாம்சனை குடுறா, சரி தரேன், நீ யார கொடுப்ப கேட்டானே நான் வந்து கிட்னில கொஞ்சம் சட்னி வேணா இருக்கு நக்கிட்டு போறியா அப்படின்ற மாதிரி நிலைமையிலதான் இன்னைக்கு சிஎஸ்கே வந்து எந்த நீங்க லிட்டரலா யோசிச்சு பாருங்க. ட்ரேட் பண்ணும்போது அவன் எதுக்கு வாங்குவான், சரி உனக்கு ஒர்க் அவுட் ஆகலப்பா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்பா அப்படின்னு மேபி நீங்க தட்டி விடுற ஆட்களை வாங்குவாங்க. எந்த டீமுக்குமே இதெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாயா அப்படின்னு சொல்ற மாதிரி பிளேயர்ஸ் நீங்க திடீர்னு ட்ரேடிங்ல அனுப்பி விட்டீங்கன்னா வாங்குவாங்களா? ஒரு மாசான ஒரு ட்ரேடிங் நீங்க நடத்தீங்கன்னா டீல் ஓகேப்பா, எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும், உனக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷர் வேணும், இந்த நீ அவனை கூட நீ இவனை வச்சுக்கோ, இப்படிதானே போகும் டீலுங்கிறது. நீ வந்து ஒண்ணும் இல்லாததெல்லாம் என்கிட்ட தட்டி விடுவேன், ஏன்டா ஓட்ட தக்காளி வியாபாரமே ஆகாததெல்லாம் என்கிட்ட நீ லோட அனுப்பி விடுவேன், நான் உனக்கு பதிலுக்கு ஃப்ரெஷ்ஷா ஊட்டி தக்காளியை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க மாட்டாங்க. அதுதான் இப்போதைய நிலைமை. சரி விஷயம் இப்ப சிஎஸ்கே ஒருவேளை அப்படியே ட்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு பதிலா நீங்க கொடுக்கணும் ஒரு 14 கோடிக்கு. நான் என்கிட்ட ஆள் இல்லையா, என்ன ஒண்ணு நான் என்ன சொல்றேன், ரவீந்திர ஜடேஜா வேணா கொடுத்துருக்கு. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாங்க. இந்த மாதிரி வாயை விட்டுதான் சிஎஸ்கே ரசிகர்களுடைய இதை வந்து நான் சம்பாதிச்சிடுறேன். அவங்க கிட்ட இருந்து கெட்ட பேரையும் அன்சப்ஸ்கிரைபிங் இருக்க பொறுமையா இருக்கு. ஒரு ஈக்குவலா போனோம்னா எப்படி போலாம், ஒரு வேலை கிட்ட நெருங்கணும்னான்றத அப்படி சொன்னேன் நான். சரி ரைட், நமக்கு வந்து அவர் வந்து பினிஷிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அவரால் அந்த அளவுக்கு பெருசா வந்து பினிஷிங் பண்ண முடியல, ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குது, யார்கர்ல தடுமாறுறாரு, அதெல்லாம் விட்டு ஓரமா வச்சு பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அவர் வந்து இந்த அணியின் மிக முக்கியமான ஒரு ஃபீல்டர், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், இதெல்லாம் மனசுல வச்சு சரி ஓகே அவரை விட்டு வைப்போம். அப்ப வேற எவன் பக்கம் போறது 5 நாள் அப்படின்னு சொல்லி இப்படியே எத்தி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லைட்டா உட்காந்துச்சுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டீமுடைய நல்ல வீரர்கள் போன சீசன்ல சூப்பரா சிஎஸ்கே அடிச்சு கொடுத்தவங்க. ஐயா பஞ்சு பேடி, ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேலு, இவங்க எல்லாம் கேட்கிறாங்க. ஐயா ஏன் டெவால்ட் டென்ஷன் ஆகுமா, 6 மண்டைய பாரு, அவங்க எல்லாம் தானே நம்மள இந்த சீசன் காப்பாத்த போற தெய்வங்க, அவங்கள எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே நிலைமை உட்காந்துட்டு இருக்கு. அப்ப ஒரே ஒரு வாய்ப்பு எங்க இருக்குன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்ற அந்த ஒரு பேர் தான் திரும்பவும் டிம்னு எட்டி பார்த்துச்சு. அந்த வாய்ப்பு தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஐபிஎல்ல வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்ப எந்திரிச்சு கிளம்பு போறா அப்படின்னு எந்த இதுக்கப்புறம் பேசுறது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு போய்க்கு இருக்கு. நிஜமாவே சிஎஸ்கேக்கு நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ட்ரேடிங் நடக்குமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கே வந்து இந்த தடவை வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிற காரணத்தினால நிஜமாவே இவங்க கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லடா என்கிட்ட சமஸ்தியமாடா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கேவோட நிலைமை இருக்குது. இவங்க கிட்ட நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஒரு டெவால்ட் பிரவிசியோ இல்ல உருவில் பட்டேலையோ எல்லாரையும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. மேபி இவங்க வந்து ஆக்ஷன்ல இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் சிஎஸ்கேக்கு பாக்கி இருக்கிறது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் கூடிய தனிப்பட்ட கருத்து. சோ இவங்க கொடுக்கக்கூடிய வீரர்களை மத்த டீம்ஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க மத்த டீம்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம், அது வெளியே தெரியாது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த வீடியோ கடைசியில இப்ப நான் சொல்றேன், மத்த டீம்ஸ்ல நீங்க பெருசா
பெருசா விளையாடாம போனா அது தெரியாது. சிஎஸ்கே போன்ற ஒரு டீம்ல நீங்க இருந்து விளையாடாம போயிட்டீங்கன்னா அது உலகம் அறிஞ்ச விஷயம் ஆயிரும். போன தடவை இந்த தோனியோட டீம் ஒன்றும் பெருசா விளையாடல, இந்த சிஎஸ்கே மஞ்சள் சட்டை பசங்கன்னா ரொம்ப ஃபீலிங் சுத்திட்டு இல்லப்பா, என்னடா ஆச்சு அவங்களுக்கு? ஆமா அந்த கான்வே ஆடல, ரச்சின் ரவீந்திரா ஆடல, ஐயோ அதுவா அம்மம்மா அப்படி இப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு சீசன். ஸோ அதனால நீங்க ஒரு டெவான் கான்வேவையோ இல்ல ரச்சின் ரவீந்திராவையோ நீங்க கொடுத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு ஈக்குவலான பிரைஸ்க்கு அவங்க கொடுக்குற ஆளு உங்களுக்கு வேண்டாம்பீங்க. அதனால சஞ்சு சாம்சனுக்கு ஈக்குவலான ஒரு நல்ல பிளேயர் நீங்க அங்கிருந்து கொடுத்தது அவங்க வாங்குறதுக்கு தயாரா ஒரு விஷயமும் இல்லைங்கிறது தான் நம்ம வந்து ரொம்ப அதிகாரப்பூர்வமா இங்க சொல்றோம். அப்ப சிஎஸ்கே இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, எந்த வீரர்கள்லாம் வேணாமோ அவங்களாம் தட்டன்னு ஆக்ஷன்ல இறக்கி விட்டுருங்க. நீங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியவங்க மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மேபி அவங்க வேணும்னா பைபேக் பண்ணுங்க கம்மி அமௌண்ட்டுக்கு. வேற யாரும் அவங்க உங்களுக்கு ஈக்குவலா போட மாட்டாங்க. வேணும்னா வாங்கிக்கங்க, இல்லைன்னா அவங்கள விட்டுட்டுங்க, நல்ல பிளேயர்ஸ் எடுத்துக்கங்க அப்படின்ற இந்த கான்செப்ட்ல போனா மட்டும்தான் சிஎஸ்கேக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் என்பது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி ஒருவேளை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுச்சுன்னா எந்த வீரரோட ட்ரேட் பண்ணும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோனா உங்களுக்கு பார்க்கறது வரை விடைபெறுது உங்கள் பால். ஓகே பாய். வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.